என் அன்பு பிள்ளையே, நிம்மதியாக இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாமல் கலகத்தை மூட்டி அங்கே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை பற்றி உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதற்காக உன் அப்பன் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் நமக்கே இங்கு 1008 பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளையே நம்மால் சமாளிக்க முடியவில்லை. நாமே நம் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு நம் குடும்பத்தில் என்ன வேலை, இந்த பெண் யாராக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? அப்பா, இவர்களை எல்லாம் பற்றி நினைப்பதற்கு எனக்கு நேரமில்லை என்று கூட நீ நினைக்கின்றாய். என் செல்ல பிள்ளையே, அதை அத்தனை எளிதாக விட்டுவிடக்கூடிய விஷயமாக இருந்தால் இன்று உன்னிடத்தில் அப்பன் இதை எடுத்து கூற வந்திருக்க மாட்டேன். என் பிள்ளையே, இவர்கள் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் விபரீதமானவைதான். அதனால்தான் அதையெல்லாம் உன்னிடத்திலே முன்கூட்டியே சொல்லி விடலாம் என்று நான் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, குடும்பம் என்பதை கட்டி காப்பாற்றுவது என்பது எவ்வளவு பெரிய கடினமான விஷயம் என்பது உனக்கு நன்கு தெரியும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க முடியாமல் நாள்தோறும் நீ திணறித்தான் வருகின்றாய். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்பதை நீ இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை. ஏதோ தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு போராட்டம் என்று வந்து கொண்டிருப்பதை மட்டும்தான் நீ உணர்கிறாயே தவிர அதற்கெல்லாம் காரணம் யார், இதையெல்லாம் பின்னால் இருந்து செய்து கொண்டிருப்பவர் யார் என்பதை உனக்கு இன்னமும் அறியாமல் இருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் தெரியாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான். அது என்ன தெரியுமா? எல்லோரையுமே நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அதுவும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். யார் என்ன செய்தாலும் அதில் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல நீ உணர்கிறாய். உன்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் மற்றவர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை நீ நம்ப மறுக்கிறாய். உனக்கு அதை நம்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் எங்கே மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்கின்ற விஷயத்தை நம்பிவிட்டால் நம்மால் அந்த பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் நின்று கொண்டிருக்க வேண்டுமே என்று எண்ணிதான் நீ இதையெல்லாம் தவிர்த்து விடுகின்றாய். வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களை பார்த்து கொண்டு நாம் நம்முடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாலே போதும். மற்றவர்களின் பிரச்சனைகளில் நாம் ஒருபோதும் தலையிடக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய். அது நல்லதற்குத்தான் என்றாலும் இன்னொரு விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மற்றவர்களால் உன் குடும்பத்திற்கு வருகின்ற பின்விளைவுகளை எல்லாம் நீ சிந்தித்து செயல்பட வேண்டும். இதில் வருகின்ற பிரச்சனைகளால் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய நிம்மதியான வாழ்க்கைக்கும் ஏதேனும் கேடு வந்து விடுமோ என்றுதான் என் பிள்ளையே நீ நினைத்து கொண்டு ஒதுங்கி நிற்கிறாயே தவிர ஒருபோதும் யாருக்கும் பயந்து அல்ல என்பது உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் என் தங்கமே, மற்றவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை அத்தனை எளிதாக வெட்டுவிட முடியாது அல்லவா? அவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யார் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களை பற்றிய சில விஷயங்களையும் கெட்ட விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனோ வாழ்கிறோம், ஏனோ நம்முடைய வாழ்க்கை செல்கிறது என்றெல்லாம் நீ அப்படியே இருந்துவிடக்கூடாது. உனக்கென்று வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் நீ அவர்களிடத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டு இனி வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம் அல்லவா? ஏனென்றால் அவர்கள் அத்தனை சுலபமாக உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து உனக்கு பிரச்சனைகளை எல்லாம் எளிதாக ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். அவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்து எத்தனை பெரிய தவறுகளையும் எளிதாக செய்து விடுகின்றார்கள். சில சமயங்களில் அவர்களுடைய குணம் அப்படி. அவர்கள் என்னவோ செய்துவிட்டு போகட்டும், அவர்களை அப்படியே விட்டு விடலாம் என்று கூட நீ நினைக்கலாம். என் குழந்தையே, உன்னுடைய பெருந்தன்மையான மனது உன் அப்பன் எனக்கு இல்லை
ஏனென்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை பெரிது. அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள், நீ சிந்திய கண்ணீர், இதையெல்லாம் மறந்துவிட முடியாது அல்லவா? என்னதான் நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது என்று காரணமே தெரியாமல் நீ அழுது புலம்பியது எல்லாம் இனியும் தொடர வேண்டுமா, இல்லை அப்படியே இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டுமா என்பதையெல்லாம் நீயாகவே முடிவு செய்து கொள். இவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனையை கொடுக்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாக இருக்கிறது. என் தங்கமே, உன்னிடத்திலிருந்து அவர்கள் பெற்ற உதவிகள் 1000. ஒரு நாள் கூட அவர்களுக்கு நீ எதையுமே செய்ய மறுத்தது இல்லை. இது போன்ற குணங்களை கொண்ட என்னுடைய பிள்ளை உனக்கு துரோகங்களை செய்ய இவர்களுக்கு எப்படி மனம் வந்திருக்கிறது? அது மட்டுமல்ல, இவர்கள் இதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாவிட்டால் இன்னும் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். அதனால் உன் குடும்பத்தில் கலகத்தை மூட்டுகின்ற அளவிற்கு எண்ணங்களை கொண்டவர்கள் யாராக முடிக்க முடியும்? அவர்களுடைய அடையாளத்தையும் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன். நான் சொல்லும் பொழுதே அவர்களின் புகைப்படமானது உன் கண் முன்னாலே வந்துவிடும். என் பிள்ளையே, நான் சொன்ன பிறகு நீ அவர்களை பற்றி என்ன நினைக்கின்றாயோ அதை அப்படியே செய்து விடலாம். ஏனென்றால் அவர்கள் செய்கின்றது அத்தனையும் சுலபமான காரியம் கிடையாது. அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் சகித்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. என்னாலும் குடும்பத்திற்குள் இருக்கின்ற இதையை கெடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைகளை மூட்டிவிட்டு கொண்டே இருப்பது மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கக்கூடாது அல்லவா? இதற்கு பிறகும் நீ இவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டால் அவர்கள் நாம் என்ன செய்தாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்துவிடும். அது உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததிகளுக்கும் நல்லது அல்ல. ஏனென்றால் இதை பழக்கி விட்டாயானால் உன்னுடைய எதிர்காலத்திலும் இது தொடர்ந்து கொண்டேதேன் வரும். என் தங்கமே, அப்பன் சொல்லக்கூடியது ஒரு பெண். அந்த பெண்தான் இது போன்ற ஒரு காரியத்தை துணிந்து செய்கிறாள். அவர்கள் உனக்கு தந்தை வழியில் அவரோடு பிறந்த ஒருவருடைய பிள்ளை ஆவார் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்கு அவர் அடிக்கடி வந்து சென்று கொண்டிருப்பவர். உன்னுடைய குடும்பத்தில் அதிகமான அக்கறை கொண்டவர் போல உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் முன் நின்று செய்வது போல செய்து கொண்டிருப்பவர். ஆனால் மனதிற்குள் எந்த நல்ல எண்ணங்களும் உன் குடும்பத்தின் மீது அவருக்கு இல்லை. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடத்தில் என்னாலுமே ஒரு விஷயத்தையும் யாருக்கும் அவ்வளவு எளிதில் நன்மையாக செய்து விடுவது கிடையாது. உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக அவர்கள் பெற்ற லாபங்கள் எல்லாம் ஏராளம். பணத்தை கூட கொடுத்து விட்டு திரும்ப வேண்டாம் என்று சொல்கின்ற அளவிற்கு உதவிகளை செய்திருக்கின்றீர்கள். ஆனால் இந்த உதவிகளை எல்லாம் சிறு துளி அளவு கூட அவர்கள் மதிக்கவில்லை. அவர்கள் மனதில் இவர்கள் செய்த உதவிகளை சிறிதளவு நினைத்து பார்த்திருந்தால் கூட அந்த நன்றி என்பது இருந்திருக்கும். ஆனால் அந்த நன்றி உணர்வு கூட இவர்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அது மட்டுமல்ல, அந்த பெண்ணிற்கு உடன் பிறந்தவர்களும் சில காரியங்களை எல்லாம் செய்வதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதுதான் இன்னமும் அதிர்ச்சியான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் அவர்களும் உன்னுடைய குடும்பத்தில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன எண்ணங்கள் இருக்கிறது தெரியுமா? அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய வம்சமானது நன்றாக இருக்க வேண்டும், உன்னுடைய குடும்பமானது நன்றாக இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், படிப்பு சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சிறப்பாக எதுவும் கிடைத்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். இவர்களது எண்ணத்தை அப்பன் எடுத்து சொல்லும் பொழுதே உனக்கு சில விஷயங்கள் எல்லாம் புரிந்திருக்கும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் சில முடிவுகளை எல்லாம் எடுக்கும் பொழுது அவர்கள் அதற்கு எத்தனையோ முட்டுக்கட்டைகளை போட்டிருக்கிறார்கள். உனக்கு ஆலோசனைகள் சொல்வது போல தவறாக வழிநடத்தியும் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீயாகவே நினைவுபடுத்திக் கொள்வாய். என் செல்லமே, இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுப்பது நியாயம்தானே?
எந்த ஒரு கெடுதலையும் யாருக்கும் செய்ய நினைக்கக்கூடாத அளவிற்கு அவர்களுக்கு மிக பெரிய இடியாக தலையில் இறக்கப் போகிறேன். என் தங்கமே, நீ வருத்தப்படாதே. இதுபோன்று உன்னுடனே இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்கிறவர்கள் இன்று அவர்கள் செய்த தவறுக்கான பலனை அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உன்னுடைய குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டுகின்ற அளவிற்கு யாருக்கும் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒருவரின் தலையிடும் போக்கானது உன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது அல்ல. அவர்கள் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்வது சரி அல்லது நியாயம் என்று உனக்கு 100% தெரிந்தால் மட்டுமே அதையெல்லாம் நீ யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நீ முன்னுரிமை கொடுத்து நீங்கள் எல்லோரும் கலந்து பேசி எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இதில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.